திருநாவுக்கரசருடைய தேவாரம் ராகம் நவரோசு தக்கதிமி என்கின்ற சந்தத்தில் அமைந்தது. இதுக்கு பன்முறை பாராயண முறை ரெண்டு ஒன்று தான். சரியா? இப்போ நான் எப்படி பாடுறேன்னு முதல் பாட்டை கவனிச்சுக்கோங்க. அடுத்து முதல் பாட்டிலேருந்து நான் சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் இது பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் 5 பாட்டு நான் சொல்லித்தரேன், 5 பாட்டு நீங்கள் பாடுவது. ரொம்ப எளிமையான ஒரு பதிகம், ரொம்ப மென்மையாக பாட வேண்டிய ஒரு பதிகம் இந்த பதிகம். சரி, கவனிங்க, கூட சேர்ந்து பாட வேணாம். இதற்கு தாளம் எப்படி போடுறீங்கன்னா, சதுஸ்ரம் இருக்கு இல்லையா, 1 2 3 ஒரு பிரேக். அந்த பிரேக் வந்து 4வது எண்ணிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி போடுறீங்க? 1 2 3 1 2 3. நீங்கள் 4ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை போடணும்னு நமக்கு தெரியாது. அதனால தான் அந்த பிரேக் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி 1னே ஆரம்பிக்கணும். 1 2 3 1 2 3 1 2 3. இந்த 1ங்கிறது என்ன? தக்க தீவி தக்க தீவி தக்க தீவி தக்க தீவி தக்க தீவி தக்க தீவி. அவ்வளோ. இப்போ பாருங்க, நான் எப்படி பாடுறேன். கூற்றாயினவாறு விலககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இதுதான் பழைய தாளம் போடுற முறை. இதைத்தான் ஆதியா மாத்திட்டாங்க. இதுதான் என்னன்னு மாத்திட்டாங்க? இது ஆதி தாளம். இதுதான் பழைய தாளம் போடுற முறை. அந்த காலத்துல எண்ணி போடுற வழக்கம் கிடையாது. இந்த எண்ணிட்டுலாம் இருக்கிறதெல்லாம் எப்படின்னா, எதிராளியை பார்த்து குழப்புறது. அவன் பாட்டு கட்டிட்டு தாளம் நம்மளை பார்த்து போட்டுறக்கூடாது. இல்லை, திடீர்னு தட்டுவாங்க, திடீர்னு எண்ணுவாங்க, திடீர்னு தட்டுவாங்க. நீங்க ஆதித்தாளம் பாருங்களேன், ஒன்று தட்டா வரணும், இல்லை எண்ணிக்கையா வரணும். அப்படி வராது. முதலில் தட்டுவாங்க, செகண்ட் தட்டுவான், அடுத்து என்ன பண்ணுவாங்க, 2 3 4 எண்ணுவாங்க. அவன் குழம்பிடுவான். சரி, அவன் என்ன ஆரம்பிப்பாங்க, திருப்பி தட்டுவாங்க. 5 6 7 8 அப்படின்னு தட்டுவாங்க. புரியுது? இப்போ என்ன ஆகும், அவன் ஃபாலோ பண்ண முடியாமல் குழப்பிட்டு என்னன்னுவான். சரி, உங்க பாட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். தாளம் என்பது அந்த காலத்தில் வந்து ரொம்ப எளிமையாக போட்டாங்க. எல்லாமே தட்டுதல், தட்டுறது திருப்புறது, இது மட்டும்தான் எதில் இருந்துச்சு பழமையான தாளம். இந்த எண்ணிக்கைங்கிறது தாளத்தில் ரொம்ப பின்னாடி கொண்டு வந்தாங்க. இப்போ நான் ஆதி தாளத்தில் இது எண்ணியை போட்டு கட்டவா? இதில் எத்தனை பேருக்கு ஆதி தாளம் தெரியும்? ஆதி தாளம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் உங்களுக்குலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நான் எண்ணி போடுறேன், சரியாக வரும் பாருங்க. நான் ஒன்று ஒன்றா தானே போட்டேன், இப்போ எண்ணி போடுறேன். கூற்றாயினவாறு விலககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். செய்தாலும் இருக்கும். ஆனா இப்படி போட்டா உங்களுக்கு 6 மாசம் ஆனாலும் இந்த தாளம் வராது. ஏன்னா இது மியூசிக் காலேஜில் தனியாக தாளத்துக்குன்னு வகுப்பு எடுத்து படிப்பாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறது, மொத்தமே நமக்கு 12 கிளாஸ், அதில் 2 கிளாஸ் தான் இந்த பதிகம், அடுத்த கிளாஸில் இந்த பதிகம் கிடையாது. அப்போ 2 கிளாஸில் நம்ம இந்த பதிகத்தை தாளத்தோடு கற்றுக்கணும்னா இதான் எளிமையான மெத்தட். பாருங்க, இப்போ நான் போடும்போது தாளம் போடும்போது கவனிக்கிறீங்க, நிறுத்தணுன்னே நீங்கள் பாட்ட ஆரம்பிச்சோம். சரியா? கவனிங்க. கூற்றாயினவாறு விலககிலே கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியே நதிகை கடில வீர
விரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியே வஞ்சம் இதுவும் பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கர துமிதி அஞ்சேலும் என் நீர் அதிகை கடில விரட்டான துறை அம்மானே பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லீர் படுவெண்தலையில் பலி கொண்டுழல்வீர் முனிந்தேயுமக்காட்சிது வாழலுற்றால் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி பிணிந்தார் கொடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றமேற்று கந்தீர் சுற்றும் வெண்தலை கொண்டு அணிந்தீரடிகள் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே முன்னம் அடியே நறியாமையினால் முனிதென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேன் உமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவது தான் அந்த நடையார் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே காப்பாழ்பவர் காவல் இகழ்ந்தமையான் கரை நின்றவர் கண்டு கொள்கின்று சொல்லி நிதாய கயம் புக நோக்கியிட நிலை கொள்ளும் வழி துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட அத்தார் புனலார் அதிகை கெடில விரட்டான
துறை அம்மானே இதே மாதிரி பாடலாமா? ரொம்ப ஈஸி. சலம்போடு தூபம் மறந்தறியேன், அதுல இருந்து நீங்க பாடல் பார்ப்போம். சலம்போடு தூபம் மறந்தறியேன்